ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெல்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெங்காய பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஈவினிங் டைமில் நம்ம டீ காஃபியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இனி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி வச்சது, ஒரு 10 போல் கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இந்த பக்கோடாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா ஒரு தடவை பிணைஞ்சிக்கலாம். இனி இந்த வெங்காயத்தில் கோட் பண்ணுறதுக்கு 1/4 கப் அரிசி மாவும் 1/2 கப் கடலை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவெல்லாம் நல்லா வெங்காயத்தோட கலக்கிற மாதிரி நல்லா சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இனி இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா பிணைஞ்சிக்கலாம். இனி இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிக்கணும். நிறைய தண்ணி ஆட் பண்ணியாச்சுன்னா பக்கோடா மாதிரி வராது. அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இனி பக்கோடா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த பிணைஞ்சி வச்சுருக்கிறத சின்ன சின்ன பக்கோடாவாக எண்ணெயில் போடணும். அடுப்பு மிதமான சூட்லேயே இருக்கட்டும். இந்த பக்கோடா எல்லாமே நல்லா பொன்னிறமானதும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். கடைசியாக இந்த பக்கோடாக்கு இன்னும் கொஞ்சம் வாசம் தர்றதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து அது மேலே தூவிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மொறு வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டெல்லாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.